ஹலோ ஆல், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டேட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்கான எக்ஸல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதாவது டுடே, நவ், டே, மந்த், இயர், டேட். ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு எக்ஸலில் இருக்கிற பேசிக்கான டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் டுடே. ஸோ டுடே அப்படின்னா கரண்ட்டாக என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்றைக்கு இந்த டுடேன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கான டேட்டை தான் உங்களுக்கு இந்த டுடேன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஸோ ஈக்குவல் டு டுடேன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் டேட்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். தென் கரண்ட் டேட்டோட கரண்ட் டைமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நவ்ன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு நவ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டோட உங்களுக்கு டைமையும் டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? பாருங்கள், ஈக்குவல் டு நவ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் டேட் என்ன ப்ளஸ் என்ன டைம் அப்படின்றதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஓகே, தென் ஒரு டேட்டில் இருந்து டேவை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு டேன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் இருக்கு இல்லையா, அதில் டே மட்டும் வேணும். ஸோ ஈக்குவல் டு டேன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் எந்த டேட்லேருந்து வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டில் இருந்து டே மட்டும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த டேட்டில் இருந்து மந்த் மட்டும் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு அகெயின் மந்த் அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அந்த டேட் செலக்ட் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுமே உங்களுக்கு மந்த் மட்டும் செப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ அதே மாதிரி இயர் மட்டும் செப்ரேட் பண்ணி வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஈக்குவல் டு இயர் அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டில் இருந்து இயரை மட்டும் செப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ 2023 அப்படின்ற இயரை மட்டும் உங்களுக்கு செப்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி செப்ரேட்டாக இருக்கக்கூடிய மந்த்து, டே, இயர், ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட்டுன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு டேட் அப்படின்னு கொடுத்ததுமே உங்களுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதாவது ஃபஸ்ட்டு இயர் அப்படின்ற ஆர்குமெண்ட் வரும், தென் மந்த்து கமா டே. ஸோ இயர் என்ன இயரோ அந்த இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா மந்த்து கமா டே. ஸோ இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக இருந்ததை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஓகே, தென் ஒரு டேட்டில் இருந்து 10 டேஸ் ஆட் பண்ணி வரணும் ஆர் 10 டேஸ் மைனஸ் பண்ணி வரணும் அப்படின்றத எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து இன்றைக்கி டேட்டில் இருந்து 10 டேஸ் ஆட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதே மாதிரி 10 டேஸ் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஸோ ஈக்குவல் டு எந்த டேட் ப்ளஸ் எத்தனை நாள் ஆட் பண்ணணும். ஸோ இதான் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு எந்த டேட்லேருந்து ஆட் பண்ணணுமோ அந்த டேட்டோடைய செல் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் B11 இருக்கிற டேட்டோட 10 டேஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் அந்த C12, ஸோ 10ன்றது வந்து C12 இருக்குது. இப்போ நான் என்டர் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 டேஸ் ஆட் பண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் எந்த டேட்டில் இருந்து சப்ட்ராக்ட் ஆகணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் எத்தனை நாள் உங்களுக்கு லெஸ் ஆகணும். ஸோ எனக்கு வந்து 10 டேஸ் வந்து லெஸ் ஆகணும். ஸோ மைனஸ் அந்த 10உடைய செல் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 10 டேஸ் லெஸ் பண்ணி என்ன டேட் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, ஒரு டேட்டில் இருந்து 10 டேஸ் எப்படி ஆட் பண்ணுறது, 10 டேஸ் எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு டேட்டில் இருந்து இப்போ 10 மந்த்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதே மாதிரி 10 மந்த்ஸ் எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக டேட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு டேட் அப்படின்னு கொடுத்ததுமே உங்களுக்கு 2 ஆர்குமெண்ட் வரும். ஒன்று வந்து ஸ்டார்ட் டேட், இன்னொன்று வந்து மந்த் அப்படின்ற ஆர்குமெண்ட். ஸோ ஸ்டார்ட் டேட், ஸோ எந்த டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா எத்தனை மந்த் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு 10 மந்த் ஆட் பண்ணணும். ஸோ நான் அந்த 10ல் இருக்கக்கூடிய செல்லை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டில் இருந்து 10 மந்த் ஆட் பண்ணி என்ன டேட் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்த கரண்ட் டேட்டில் இருந்து 10 மந்த் லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஈக்குவல் டு டேட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அந்த கரண்ட் டேட் என்னவோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா இப்போ நான் C19, ஸோ C19ல் -10ன்ற வேல்யூ இருக்குது. அப்போது அந்த கரண்ட் டேட்டில் இருந்து 10 லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து
என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து காமிக்கும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போது 4/1/2023. ஸோ 11 இருந்தது கரண்ட் டேட்டில், -10 கொடுத்து இப்போ 4/1/2023 அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இப்போது அந்த கரண்ட் டேட்டில் இருந்து 10 இயர்ஸ் ஆட் பண்ணணும் ஆர் 10 இயர்ஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சேமஸ் அதே டேட்டுன்ற ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் என்ன அப்படின்னா இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் டேட் ஃபார்முலா அப்ளை பண்ணதுமே 2 ஆர்குமெண்ட். அதில் ஒன்று வந்து ஸ்டார்ட் டேட், இன்னொன்று வந்து மந்த்துன்னு இருக்கும். அப்போது இயரை மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு டேட் கொடுத்துட்டு அந்த கரண்ட் டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா அந்த 10ன்ற அந்த செல் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 12. ஸோ மந்த்தாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 12 கொடுத்துட்டு இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆட் ஆகி இப்போ அந்த என்ன டேட்டோ அந்த டேட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஏன் இன்ட்டு 12 கொடுக்குறோம்? அதாவது 1 இயருக்கு 12 மந்த்ஸ். அப்போது 10 இயருக்கு இன்ட்டு 12 கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இயராக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 2023ன்ற இயர் வந்து 10 இயர்ஸ் ஆட் பண்ணி 2033 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சேமஸ் அதே மாதிரி மைனஸ்க்கு பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு டேட். ஸோ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்ட் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க கமா. ஸோ மந்த்துக்கு அந்த -10 உள்ள செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இன்ட்டு 12 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த கரண்ட் டேட்டில் இருந்து -10 இயர்ஸ் பண்ணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ 2023 அப்படின்ற இயரில் இருந்து 10 இயர்ஸ் லெஸ் பண்ணி 2013 அப்படின்றது க்ரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.